இயற்கை எரிவாயு விலையை அதிகரிக்க மாட்டேன் என்று மோடி உறுதி கூறினால் பாரதிய ஜனதாவில் சேர தயார் என்று கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். ஆம் ஆத்மி கட்சி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கிழக்கு டெல்லியில் புதனன்று பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் பேசுகையில், காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் நலனுக்காக பாடுபடுவதாக குற்றம் சாட்டினார். முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் நிறுவனம் உற்பத்தி செய்யும் எரிவாயுவின் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளதால் உரம், மின் கட்டண விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கெஜ்ரிவால் கூறினார். பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி கூட முகேஷ் அம்பானிக்கு ஆதரவாக எரிவாயு விலையை 3 மடங்கு உயர்த்தும்படி மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியதாகவும் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார். மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் எரிவாயு விலையை உயர்த்த மாட்டோம் என்று மோடி உறுதி அளிப்பாரா என்று சவால் விடுத்த கெஜ்ரிவால், அவ்வாறு மோடி உறுதி தந்தால் பாரதிய ஜனதாவில் சேர தயார் என்றும் கூறினார். முன்னதாக காந்தி நகரில் திறந்த வேனில் நின்றபடி கெஜ்ரிவால் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது சில இளைஞர்கள் கருப்பு கொடி காட்டினர். டெல்லியில் 49 நாட்கள் முதல்வராக பதவி வகித்த கெஜ்ரிவால் தனது பொறுப்புகளை கைவிட்டு ஓடியதாக இளைஞர்கள் கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் கெஜ்ரிவால் சிரித்தபடி தனக்கு கருப்பு கொடி காட்டியவர்கள் மீது பூக்களையும் மாலைகளையும் தூக்கி வீசிவிட்டு சென்றார்.